ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி 2023 தேர்வில் கேட்ட 30 வினாத்தாள்களின் தொகுப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பொது தேர்வில் நம்ம பொதறிவு தேர்வில் என்ன பார்த்துருக்கோன்னா 6 வினாத்தாள்கள் ரெஃபர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இது 7வது வினாத்தாள். இதுலேயுமே ஆப்டிடியூட் தவிர்த்து மீதி இருக்கிற வினாத்தாள்கள்லாம் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் யாருன்னா சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. முதல் வினா, சிகரெட் புகையால் உள்ள முதல் நிலை மாசு. சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின். கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின். சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின். அடுத்த வினா, பந்தை மேலே எறியும் பொழுது அது மேலே செல்கிறது. அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவற்றில் எது அதிகரிக்கிறது? பந்தை மேலே எறியும் போது அது மேலே செல்கிறது. அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவற்றில் எது அதிகரிக்கிறது? ஒன்று மட்டும் அதிகரிக்கிறது. நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல். நிலையான ஆற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல். அடுத்த வினா, சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை உணர்த்துகிறது. சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை உணர்த்துகிறது. இது எதுனா ஆன்சர் பி. மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும். மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும். சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை உணர்த்துகிறது. மாறிய சூழலுக்கேற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும். அடுத்த வினா, டிஎன்ஏவை 2 இழைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி யாது? டிஎன்ஏவை 2 இழைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி ஹெலிகேஸ். அடுத்த வினா, விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது இதை எது தூண்டுகிறது? விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது இது எதை தூண்டுகிறது? செல் இயக்கம் துவங்குகிறது. அடுத்த வினா, 6வது வினா, ஃபினாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர் திறன் கொண்ட தொகுதிகள் பெற்ற அமிலம் எது? பீனாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர் திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம் 4 மட்டும். பிக்ரிக் அமிலம். அடுத்த வினா, அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று. அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று ஆப்ஷன் டி. தத்துவத்துடன் இணைப்பு. அடுத்த வினா, கீழ்காண்பவற்றில் எந்த ஒன்று உலகளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்ப வெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது? கீழ்காண்பவற்றில் எந்த ஒன்று உலகளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்ப வெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது? எல் நினோ. அடுத்த வினா, ஆன்சர் டி. இதுக்கு கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பாலிஎத்திலீன் கிளைக்கான் உயிரணு இணைவு. பிடி நச்சுகள் பூச்சிக்கொல்லி. கிளைபோசேட் களைக்கொல்லி. புரோலின் அழுத்த சகிப்புத்தன்மை. பாலிஎத்திலீன் கிளைக்கால் உயிரணு இணைவு. பீட்டு நச்சுகள் பூச்சிக்கொல்லி. கிளைபோசேட் களைக்கொல்லி. புரோலின் அழுத்த சகிப்புத்தன்மை. அடுத்த வினா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. கீழ்காண்பவற்றில் எது எவை சரியான கூற்று? ஆப்ஷன் சி. 1, 2, 3 எல்லாமே சரியான கூற்று, 4 மட்டும் தவறு. கீழ்காண்பவற்றில் எது எவை சரியான கூற்று? நானோபோட் எனப்படுவது.
ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும். இவற்றை இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம். இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சுப் பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும். இவற்றை இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம். இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சுப் பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம். அடுத்த வினா, காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி டேஸ் ஆகும். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி ஆப்ஷன் பி தேசிய சூரிய ஒளி பணி. அடுத்த வினா, இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா. அடுத்த வினா, பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? 2, 3, 4. பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? 2, 3, 4. SMAE வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கை. NSDA தேசிய திறன் மேம்பாட்டு முகமை. ATMA விவசாய தொழில்நுட்ப மேலாண்மை முகமை. அடுத்த வினா, இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2002 வரை கண்டறியப்பட்டுள்ளன? இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன? 75. அடுத்த வினா, PM கதிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும். PM கதிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும். இது டேஸில் கவனம் செலுத்துகிறதுனா பன்முக இணைவு. அடுத்த வினா, டி த ஆன்சர். கீழ்காண்பவற்றில் எது பேட்டி பச்சோ எனும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் நோக்கம் கிடையாது? கீழ்காண்பவற்றில் எது பேட்டி பச்சோ எனும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் நோக்கம் கிடையாது? 1, 2 வந்து பேட்டி பத்தோ எனும் ஒன்றிய அரசு திட்டத்தின் நோக்கம் கிடையாது. அப்போது 3, 4 வந்து அந்த திட்டத்தின் நோக்கமாகும். அப்போ 1, 3, 4 நம்ம படிச்சிடலாம். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பிற்கான உறுதி செய்தல். சம்பந்தப்பட்ட பெண் குழந்தையின் பெயரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்துதல். அதாவது பேட்டி பத்தோ எனும் ஒன்றிய அரசு திட்டத்தின் நோக்கம் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உறுதி செய்தல். சம்பந்தப்பட்ட பெண் குழந்தையின் பெயரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்துதல். அடுத்த வினா, இது இங்கிலீஷ் கொஷின் வந்து அவ்வளோவா ஜூம் பண்ணி காமிக்க முடியாது. எல்லாமே வந்து பெருசாக தான் இருக்குது. இதில் வந்து ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து 1, 4, 2 மற்றும் 3 இது எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை பட்டியலை காண்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். அடுத்து வந்து மக்களவை துணைத் தலைவர். அதுக்கடுத்து மத்திய அமைச்சரவை செயலர். அடுத்து தலைமை இராணுவ அதிகாரி. ஃபஸ்ட்டு வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கடுத்து மக்களவை துணைத் தலைவர், அதுக்கடுத்து மத்திய அமைச்சரவை செயலர், அதுக்கப்புறம் தலைமை இராணுவ அதிகாரி. அடுத்த வினா, சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எது?
சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. அடுத்த வினா ஆப்ஷன் சி த ஆன்சர். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரை காலவரிசைப்படி முறைப்படுத்தவும். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரை காலவரிசைப்படி முறைப்படுத்தவும். ஃபஸ்ட்டு கர்ணம் மல்லேஸ்வரி, அடுத்து சைனா நேவால், அதுக்கடுத்து ஷாமி மாலிக், அதுக்கடுத்து லவ்லினா போர்கோஹென். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி, அடுத்து சைனா நேவால், அதுக்கடுத்து ஷாஷி மாலிக், அதுக்கடுத்து லவ்லினா போர்கோஹென். அடுத்த வினா பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. வறட்சி. வறட்சி. பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. வறட்சி. அடுத்த வினா 21வது வினா ஆப்ஷன் சி. ISRO தொடர்பான கீழ்காண்பவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ISRO தொடர்பான கீழ்காண்பவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பார்த்தலாம். URSC ISRO துணைக்கோள் நிலையம். URSC என்பது ISROவோட துணைக்கோள் நிலையம். ITTPனா ISROவின் பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி. ISROவின் பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி. ஸ்பார்க் ISROவின் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். ஸ்பார்க் ISROவின் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். யுவிகானா பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல். பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல். யுவிகா பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல். URSC ISRO துணைக்கோள் நிலையம். ITTP ISROவின் பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி. ஸ்பார்க் ISROவின் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். யுவிகா ISRO துணைக்கோள் பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல். யுவிகானா பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல். அடுத்த வினா இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 டேஸ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது. இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 டேஸ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது. மதராஸ். அந்த டேட் ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல் 10, 1802. இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 டேஸ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியதுன்னா மதராஸ். அடுத்த வினாவுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பார்த்தலாம். கரோலின் பெர்டோசி, மோர்டன் மெல்டல் மற்றும் பேரி ஷார்க்லஸ் ஆகியோர் 2022 வேதியியல் எதற்காக நோபல் பரிசை வென்றனர்? ஆப்ஷன் ஏ. கிளிக் கெமிஸ்ட்ரி மற்றும் பயோ ஆர்த்தோகனல் கெமிஸ்ட்ரியின் வளர்ச்சிக்காக. கரோலின் பெர்டோசி, மோர்டன் மெல்டல் மற்றும் பேரி ஷார்க்லஸ் ஆகியோர் 2022 வேதியியலில் எதற்கான நோபல் பரிசை வென்றனர்னா கிளிக் கெமிஸ்ட்ரி மற்றும் பயோ ஆர்த்தோகனல் கெமிஸ்ட்ரியின் வளர்ச்சிக்காக. அடுத்த வினா ஆப்ஷன் பி ஆன்சர். காமன்வெல்த் 2022 விளையாட்டில் பதக்கம் வென்றவர்களை அவர்களது விளையாட்டுடன் பொருத்துக. காமன்வெல்த் 2022 விளையாட்டில் பதக்கம் வென்றவர்களை அவர்களது விளையாட்டுடன் பொருத்துக. ஆப்ஷன் பி ஆன்சர். ஷேரட் கமல் மேஜைப்பந்து. லக்ஷ்யா சென் பூபந்து. மீராபாய் சானு பளுதூக்குதல். நிக்கட் ஷரீன் குத்துச்சண்டை. ஆப்ஷன் பி பாருங்கள், அதுதான் ஆன்சர். ஷேரட் கமில் மேஜைப்பந்து, லக்ஷ்யா சென் பூபந்து, மீராபாய் சானு குத்துச்சண்டை, நிக்கட் ஷரீன்
நிக்கட் ஷரீன் வந்து குத்துச்சண்டை, மீராபாய் சானு வந்து பளு தூக்குதல். ஷேரட் கமல் ஓகேங்களா, ஷேரட் நான் இன்னொரு முறை கரெக்டாக தெளிவாக படிச்சிடலாம் நம்ம. ஷேரட் கமல் வந்து ஆப்ஷன் 3 ஓகேங்களா, மேஜை பந்து. லக்ஷ்யா சென் பூபந்து, மீராபாய் சானு பளு தூக்குதல், நிக்கட் ஷரீன் குத்துச்சண்டை. அவ்வளோதான். அடுத்த வினா போயிடலாம். பின்வருவனவற்றில் எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்தப்படுவதில்லை? பின்வருவனவற்றில் எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்துவதில்லைன்னா நுகர்வோர் விலை குறியீடு. நுகர்வோர் விலை குறியீடு. நுகர்வோர் விலை குறியீடு. அடுத்த வினா நம்பிக்கை இணையம். நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் பற்றியது. நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் பற்றியது. ஆப்ஷன் ஏ மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உள்கட்டமைப்பு. பிளாக் செயின் உள்கட்டமைப்பு. அடுத்த வினா 27வது வினா. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 3. 1 மற்றும் 3 எது சரியானதுன்னா 1 மற்றும் 3. 1 பாருங்கள், HYV அதிக விளைச்சல் தரும் வகைகள். HYVனா அதிக விளைச்சல் தரும் வகைகள். PDSனா பொது விநியோக முறை. பொது விநியோக முறை. அடுத்த வினா ஆப்ஷன் சி கரெக்டான விடை. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 4 ஆகியவை சரி. அப்போ இதில் 3 மட்டும் தவறு. சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல். சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல். தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல். தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல். அடுத்து நீர் ஆதாரங்களை பெருக்குதல். நீர் ஆதாரங்களை பெருக்குதல். சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல், தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல், நீர் ஆதாரங்களை பெருக்குதல். அடுத்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 1997 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. 1997 நமக்கே நாம திட்டம். நமக்கே நாமே திட்டம். 1998 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. 1997 சமத்துவபுரம் ஓகேங்களா. 1997 சமத்துவபுரம். 1998 நமக்கே நாமே திட்டம். 2006 வருமுன் காப்போம் திட்டம். 2009 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். 1997 சமத்துவபுரம். 98 நமக்கே நாம திட்டம். 2006 வருமுன் காப்போம் திட்டம். 2009 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அடுத்த வினா இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களில் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது எது? இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களில் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது நமஸ்தே. நமஸ்தே. அடுத்த வினா எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன? எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜர் வெண்கல சின்னங்கள் வளர்க்கப்பட்டன? சோழர் காலம். சோழர் காலம். அடுத்த வினா ஆப்ஷன் பி. பின்வரும் சட்டங்களை அதனோடு தொடர்புடைய ஆண்டுகளோடு பொருத்துக. பின்வரும் சட்டங்களை அதனோடு தொடர்புடைய ஆண்டுகளோடு பொருத்துக. மദ്രാஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம். மദ്രാஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1873. 1873. தமிழ்நாடு வன சட்டம் 1882. தமிழ்நாடு வன சட்டம் 1882. வன பாதுகாப்பு சட்டம் 1980. வன பாதுகாப்பு சட்டம் 1980. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. மദ്രാஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1873. தமிழ்நாடு வன சட்டம் 1882. வன பாதுகாப்பு சட்டம் 1980. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972.
ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதுன்னா 2, 3, 4. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி ஆவார். மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி ஆவார். சட்டசபையின் முதல் பெண் தலைவர். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியர். சட்டசபையின் முதல் பெண் தலைவர். அடுத்த வினா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்த மசோதா சட்டம் 2006 சிறப்பம்சம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்த மசோதா சட்டம் 2016 சிறப்பம்சம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்த மசோதா சட்டம் 2016 சிறப்பம்சம் வந்து 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வினா, ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர். ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள். அடுத்த வினா, ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. பெயர் மற்றும் தொடர்புடையது. பெயர் மற்றும் தொடர்புடையது. சுவாமி சகஜானந்தா. சுவாமி சகஜானந்தா நந்தனார் கல்விக் கழகம். நந்தனார் கல்விக் கழகம். MC ராஜா அப்ரஸ்ட் ஹிண்டூஸ். அப்ரஸ்ட் ஹிண்டூஸ். பண்டிட் அயோத்திதாசர் தமிழன். பண்டிட் அயோத்திதாசர் தமிழன். விரேசலிங்கம் விதவை இல்லம். விரேசலிங்கம் விதவை இல்லம். சுவாமி சகஜானந்தா நந்தனார் கல்விக் கழகம். MC ராஜா அப்ரஸ்ட் ஹிண்டூஸ். பண்டிட் அயோத்திதாசர் தமிழன். விரேசலிங்கம் விதவை இல்லம். அடுத்த வினா, எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது? கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். A மற்றும் R இரண்டும் சரியானது. R ஏவை விளக்குகிறது. அடுத்த வினா, பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றது? பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றது? IIT சென்னை. IIT சென்னை. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரெண்டுமே நானும் ஜூம் பண்ணி காமிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் முடியல. கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா லைன் அதை காமிக்கிறேன், இல்லைனா தமிழ் கொஷின் மட்டும் ஜூம் ஆகும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. திணை கடவுள். குறிஞ்சிக்கு வந்து முருகன். முல்லைக்கு வந்து திருமால். மருதத்துக்கு வந்து இந்திரன். பாலைக்கு வந்து காளி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், பாலைக்கு காளி. அடுத்த வினா, காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதேபோல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார்? திருச்செங்கோடு. காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதேபோல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார்? திருச்செங்கோடு. அடுத்த வினா, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான விடை. 1, 2 மற்றும் 3 உண்மையானது. 1, 2, 3 உண்மையானது. பின் வருவனவற்றில் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது? ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். ராமலிங்க அடிகள் சாதிய முறைக்கு எதிரானவர். ராமலிங்க அடிகள் சாதிய முறைக்கு எதிரானவர். ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். ராமலிங்க அடிகள் சாதிய முறைமைக்கு எதிரானவர். ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். அடுத்து, பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணையை கண்டறிக. ஆப்ஷன் பி.
சுகுண சுந்தரி சுகுண சுந்தரி நடேச சாஸ்திரி சுகுண சுந்தரி நடேச சாஸ்திரி. அடுத்த வினா, இதில் பொருந்தா இணை தான் கொடுத்துருக்காங்க. சுகுண சுந்தரி வந்து நடேச சாஸ்திரி. அப்போது பிரதாப முதலியார் சரித்திரம் நூல் வந்து வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை. கமலம்பாள் சரித்திரம் ராஜம் ஐயர். பத்மாவதி சரித்திரம் மாதவையா. அடுத்து, ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார்? நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார்னா நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். அடுத்த வினா, சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும். இதில் 1, 3 மட்டும்தான் வந்து சரியாக பொருந்திருக்கு. நிழல் தாங்கல்கள். நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள். நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள். சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார். நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள். சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார். அடுத்த வினா, கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. சிறிய காரியங்களிலாலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களாலே முயன்று தோல்வியடைவது சிறப்பு. சிறிய காரியங்களாலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களாலே முயன்று தோல்வியடைவது சிறப்பு. இது வந்து ஆப்ஷன் ஏ. காண முயலெய்த அம்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அடுத்து, ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை. பட்டியல் 1இல் உள்ள நூல்களை பட்டியல் 2இல் உள்ள நூல் ஆசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பட்டியல் 1, பட்டியல் 2. உலகம் சுற்றும் தமிழன் ஏ. கருப்பன். உலகம் சுற்றும் தமிழன் ஏ. கருப்பன். ஞானரதம் தேசிய கவி தண்ணீர் சுவாமிநாதன். என் கதை வே. ராமலிங்கம். உலகம் சுற்றும் தமிழன் ஏ. கருப்பன். ஞானரதம் தேசிய கவி. தண்ணீர் சுவாமிநாதன். என் கதை தேசிய கவி. உலகம் சுற்றும் தமிழன் வந்து ஏ. கருப்பன். ஞானரதம் தேசிய கவி. தண்ணீர் சுவாமிநாதன். என் கதை ராமலிங்கம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். அடுத்த வினா, மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை. மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது? மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை. மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்ததுன்னா மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு. மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு உரைத்தது. அடுத்த வினா, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்க பிணம் என்று பேரிட்டு என சாவும் உணர்த்தும் நிலைமையை எடுத்து கூறியவர் யார்? திருமூலர். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலைமையை எடுத்து கூறியவர் திருமூலர். அடுத்து 49வது ஆப்ஷன் சி. கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பலகுடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர். பலகுடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். ஆப்ஷன் சி. இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன. இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றனர். அடுத்த வினா, நாடாகொன்றோ காடாகொன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நாடாகொன்றோ காடாகொன்றோ
அவ்வழி நல்லை வாழிய நிலனே. மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது? நாடாகொன்றோ காடாகொன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே. மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாகின்றதுன்னா ஆடவர். அடுத்த வினா, சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை ஓணம். அடுத்த வினா, ஆப்ஷன் டி. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது? வேந்தர்கள். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறதுனா வேந்தர்கள். அடுத்த வினா, ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றை பட்டியல் ஒன்றோடு பட்டியல் இரண்டினை பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 நூல் கொடுத்துருக்காங்க, நூல் ஆசிரியர் கொடுத்துட்ருக்காங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரர், புறநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். திருமுருகாற்றுப்படை நக்கீரர், புறநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அடுத்த வினா, ஆப்ஷன் சி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்பிற்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்த கற்றல் கற்பவரின் மைய அணுகுமுறையாக உருவாகின்றது. புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல். இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்பிற்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்த கற்றல் கற்பவரின் மைய அணுகுமுறையை உருவாக்கின்றது. புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல். மண்வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இக்கூற்றுடன் தொடர்புடையது. மண்வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்தல் இக்கூற்றுடன் தொடர்புடையது. பசுமையான புரட்சி. அடுத்த வினா, எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றனர்? எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் ஆதாரங்கள் கூறுகின்றனர்? ஆப்ஷன் சி. சரத்து 365, 256 மற்றும் 257. சரத்து 365, 256 மற்றும் 257. அடுத்த வினா, ஆப்ஷன் பி கரெக்டான விடை. 1 மற்றும் 3 சரியானவை. 1 மற்றும் 3 சரியானவை. இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. குறைந்த தலா வருமானம், மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம். குறைந்த தலா வருமானம், மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம். 1, 3. அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளாவன. இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளாவன 1, 2 மற்றும் 3. 1, 2 மற்றும் 3 மூணுமே கரெக்டு. நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டு வெளியிடுதல். நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டு வெளியிடுதல். அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல். நாட்டில் கடன் முறைமைகளை ஒழுங்குபடுத்துதல். நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் வெளியிடுதல். அரசாங்கத்திற்கு வங்கியாளர்களாக செயல்படுதல். நாட்டில் கடன் முறைமைகளை ஒழுங்குபடுத்துதல். 1, 2, 3மே சரி. அடுத்து, எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? 3 ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. அடுத்து 73வது வினா, ஆப்ஷன் சி கரெக்டான விடை. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது என 1961 நேரு எழுதினார். அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன், மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின்
யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தமல்ல. மத சார்பின்மையே ஒரு நேர்மையான மதமாக மாறுகிறது அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று அர்த்தம் இல்லை என்று வெளிப்படுத்தினார். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது என 1961 நேரு எழுதினார். அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக ராதாகிருஷ்ணன் மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தமில்லை. மத சார்பின்மையே ஒரு நேர்மையான மதமாக மாறுகிறது அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று அர்த்தமில்லை என்று வெளிப்படுத்தினார். பின்வருவனவற்றில் எது சிறப்பாக பத்தியில் குறிப்பிடுகின்றது? இந்திய மத சார்பின்மை பொதுவெளியில் மதத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவில்லை. இந்திய மத சார்பின்மை பொதுவெளியில் மதத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவில்லை. ஆப்ஷன் சி. அடுத்த வினா, தமிழ்நாடு மாநிலம் பின்வரும் கொள்கைகளில் எதை பெற்றுள்ளது? தமிழ்நாடு மாநிலம் பின்வரும் கொள்கைகளில் எதை பெற்றுள்ளதுன்னா 1, 2, 3. தமிழ்நாடு ஆர் மற்றும் டி பாலிசி. தமிழ்நாடு ஆர் மற்றும் டி பாலிசி. தமிழ்நாடு லைஃப் சயின்ஸ் ப்ரமோஷன் பாலிசி. தமிழ்நாடு லைஃப் சயின்ஸ் ப்ரமோஷன் பாலிசி. தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் பாலிசி. தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் பாலிசி. 1 மற்றும் 2 மற்றும் 3. அடுத்து, பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன? 1, 2. நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் திருமதி அன்னி பெசன்ட் அம்மையாரோட பத்திரிகை. நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் திருமதி அன்னி பெசன்ட்டோட பத்திரிகை. கேசரி மற்றும் மராத்தா பாலகங்காதர திலகர். கேசரி மற்றும் மராத்தா பாலகங்காதர திலகர். அடுத்த வினா, கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். 2, 3 மற்றும். இது 1852 ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. 1852 முதல் செயல்பட தொடங்கியது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி. லட்சுமி நரசு செட்டி. அடுத்த வினா, வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும்? வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும்னா எதிர்கடிகார சுற்று. அடுத்த வினா, பிளாக் செயின் டெக்னாலஜியின் தூண்கள் எவை? பிளாக் செயின் டெக்னாலஜியின் தூண்கள் 1, 2, 3. வெளிப்படைத்தன்மை, மாறுதல் இல்லாதது, பரவலாக்குதல். வெளிப்படைத்தன்மை, மாறுதல் இல்லாதது, பரவலாக்குதல். அடுத்த வினா, கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கின்றது? கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி. இந்திய அரசாங்க சட்டம். 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூரண சுயராஜ் அறிக்கையை வெளியிட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூரண சுயராஜ் அறிக்கையை வெளியிட்டது? 1929. 1930 ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 1930 ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எஸ். சத்தியமூர்த்தி. அடுத்த வினா, ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2. வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை. வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை. ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2. தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்க்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்படும். தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்க்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்படும். மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். அடுத்த வினா, ஆப்ஷன் சி.
உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளிவிவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல். ஆப்ஷன் சி மால்டிக் பொருத்தமின்மை. உயிரியல் நிகழ்வுக்கு மாறாக முதன்மையாக புள்ளிவிவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல். மால்டிக் பொருத்தத்தன்மை. குடியுரிமை திருத்த சட்டம் 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவை? 2 மற்றும் 4. குடியுரிமை திருத்த சட்டம் 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எதை எவை உண்மையானனா? 2, 4 மற்றும். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்து 31 டிசம்பர் 2014க்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை. குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA உதவும். 2, 4 மற்றும் சரி. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்து 31 டிசம்பர் 2014க்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை. குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA உதவும். அடுத்த வினா. பின் வருவனவற்றுள் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ள விடையை காண்க. பின் வருவனவற்றுள் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ள விடை மத்திய பகுதி ஜெய்ப்பூர். மத்திய பகுதி ஜெய்ப்பூர். தெற்கு வந்து சென்னை, வடக்கு வந்து புதுடெல்லி, கிழக்கு வந்து கொல்கத்தா. அப்போ ஆப்ஷன் பி மட்டும் தவறானது. அடுத்த வினா. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3. கீழ்காண பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றிய சரியான கூற்றுகள்னா? 1, 3 மட்டும். 1, 3 மட்டும். இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடி வகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன. தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடி வகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அடுத்த வினா. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர். அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் முதலாம் ராணி எலிசபெத். அடுத்த வினா. மெடோஸ் டெய்லர் டேஸின் மரணம் பஹ்மனி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் என்று கருதினர். மெடோஸ் டெய்லர் டேஸின் மரணம் பஹ்மனி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் என கருதினர். மஹ்மத் கவான். அடுத்த வினா. காலவரிசைப்படி அடுக்குக. முதல்ல வந்து சைமன் குழு, அடுத்து நேரு அறிக்கை, அதுக்கடுத்து பூனா ஒப்பந்தம், அடுத்து கிரிப்ஸ் குழு. ஃபஸ்ட்டு வந்து சைமன் குழு, அடுத்து நேரு அறிக்கை, அடுத்து பூனா ஒப்பந்தம், அடுத்து கிரிப்ஸ் குழு. கீழ் வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? முகமது கான் குலாசத் தவாரிக். அடுத்த வினா. ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 கரெக்டாக இருக்குது. நேர்நேராக பின்வருவற்றை பொறுத்துக. கரோ அசாம், குகி மிசோரம், தோடர் தமிழ்நாடு, மிரி அருணாச்சல பிரதேசம். கரோ வந்து அசாம், குகி வந்து மிசோரம், தொடர் வந்து தமிழ்நாடு, மிரி வந்து அருணாச்சல பிரதேசம். அடுத்த வினா. அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுனா வேசரபாணி கட்டிடக்கலை. திராவிட கட்டிடக்கலை. அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுனா திராவிட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த வினா. கொடுக்கப்பட்டனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். 1, 4 மற்றும். வேதாந்திகள் பிரம்மா, மீமம்சாகர் கர்மா. வேதாந்திகள் பிரம்மா, மீமம்சகர் கர்மா. அடுத்த வினா. சரியாக பொருத்தியவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1, 2 மற்றும் 4.
ஹரிஷ் ஐ முமாலிக். ஹரிஷ் ஐ முமாலிக் பாதுகாப்பு அமைச்சர். ஹரிஷ் ஐ முமாலிக் பாதுகாப்பு அமைச்சர். முஷ்ரிப் ஐ முமாலிக் தலைமை கணக்கர். முஸ்தப் ஐ முமாலிக் தலைமை தணிக்கையாளர். இதில் 3 மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே சரியாக புரிந்திருக்கு. ஹரிஷ் ஐ முமாலிக் பாதுகாப்பு அமைச்சர். முர்ஷிப் ஐ முமாலிக் தலைமை கணக்காளர். முஸ்தபிக் ஐ முமாலிக் தலைமை தணிக்கையாளர். அடுத்து டி. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். தவறான கூற்றுகளை கண்டறியவும். இதில் ஆப்ஷன் டி 3, 4 மட்டும் தவறு. 3, 4 மட்டும் தவறு. அப்போ சரியானது நம்ம பார்த்துடலாம். சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது. சட்டமறு உறுப்பு 143, அதாவது ஆர்டிக்கல் 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம். சட்ட உறுப்பு 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம். இது கரெக்டு. அடுத்து, எந்த அரசியலமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது? எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்ததுன்னா 14வது. எந்த அரசியலமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்ததுன்னா 14வது. அடுத்து, கீழ் உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக. கீழ் உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக. 2, 4, 3, 1. பல்வந்த்ராய் மேத்தா குழு, அதுக்கப்புறம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஃபஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு, அப்புறம் சீர்திருத்த நிர்வாக ஆணையம், அடுத்து ராஜமன்னார் குழு, அடுத்து சர்க்காரியா ஆணையம். 2வது பல்வந்த்ராய் மேத்தா குழு, அடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அடுத்து ராஜமன்னார் குழு, அடுத்து சர்க்காரியா ஆணையம். அடுத்த வினா 1, 4 மட்டும். 1, 4 மட்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது எவை சரியானது? 1, 4. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. ஐக்கிய நாடுகளின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. ஐக்கிய நாடுகளின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. அடுத்த வினா ஆப்ஷன் பி. இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எதை உண்மை? இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைனா ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 சரி. 1 மற்றும் 3 சரி. 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர்ஹோலி மற்றும் டாமன் மற்றும் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளன. 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர்ஹோலி மற்றும் டாமன் மற்றும் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளன. 1 மற்றும் 3. முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீரின் 2 யூனியன் பிரதேசங்கள் லடாக் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகும். முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீரின் 2 யூனியன் பிரதேசங்கள் லடாக் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகும். அடுத்து ஃபைனல் வினா. கீழ்காண்பவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளனா 4 மட்டும்தான். 361 ஆர்டிக்கல் 361 நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். ஆர்டிக்கல் 361 நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். 352 தேசிய நெருக்கடி நிலை. 356 மாநில நெருக்கடி நிலை. 360 நிதி நெருக்கடி நிலை வரணும், ஆனால் நிதி ஆணையம்னு கொடுத்துருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம். மாநில நெருக்கடினா குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. 352 தேசிய நெருக்கடி நிலை. 356 மாநில நெருக்கடி நிலைனா குடியரசுத் தலைவர் ஆட்சி. 360 நிதி நெருக்கடி நிலைன்னு வந்திருக்கணும், ஆனால் நிதி ஆணையம்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தவறு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் கிட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்பில்
ஓகேங்களா. பிடிஎஃப் டீட்டெயில் சொல்லுவாங்க. தென் பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எந்தெந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.